Sixth equation 3x plus 5z is equal to 26. இது sixth equation. சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன், நானு இந்த இதை சப்ராக்ட் பண்ண போறேன். fourth equation இருந்து sixth equation சப்ராக்ட் பண்ண போறோம். சரியா? சோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் இன்டு இங்க எதுவுமே இல்லாட்டி பிளஸ் அர்த்தம். சோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். இது எப்படின்னு சொன்னா 5 2 இதை சப்ராக்ட் பண்ணணும். என்ன சொல்லுவோம் நம்ம சின்ன கிளாஸ்ல 5 minus 2 என்ன போடுவோம் 3 அப்படின்னு போடுவோம் சின்ன கிளாஸ்ல. பெரிய கிளாஸ்ல 2 minus 5 வச்சுக்கோ, 2ல 5 போகாது. சரியா? சோ சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவோம். சோ பெரிய நம்பர் 5 அதோட சைன் மைனஸ், சப்ராக்ட் பண்ணா 5ல 2 பேசினா 3. அதே கான்செப்ட் தான். சரியா? சோ அப்போ இங்க மைனஸ்ன்னு சொன்ன அர்த்தம் இது இங்க எப்படி மாறுதுன்னு சொன்னா 5ல இருந்து 2 எடு அப்படின்னு சொன்னா இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னு சொன்னா இது வந்து சின்ன கிளாஸ்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. சரியா? இங்க சப்ராக்ட் பண்றோம், இங்க என்னது +2, இது +5. சோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், சோ 5 minus 2 3ன்னு வந்திருக்கும். சரியா? அதே கான்செப்ட் தான். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். சரியா? ஓகே. சோ 3 minus 3 0. சோ கேன்சல் பண்ணிட்டா அப்புறம் 2 minus 5 இனிமே இந்த சைனை பார்க்க கூடாது. சரியா? இந்த பிளஸ் இருக்குல மேல ஒரு சைன் பார்க்க கூடாது, இந்த பிராக்கெட்ல கீழ இருக்கு அதுதான் பார்க்கணும். சோ 2 minus 5. சோ 2ல 5 போகாது. சரியா? சோ பெரிய நம்பர் சைனை போட்டு சப்ராக்ட் பண்ணும். சோ பெரிய நம்பர் வந்து 5 அதோட சைன் மைனஸ். சோ சப்ராக்ட் பண்றேன்னு வெச்சுக்கோ, 5 minus 2 3. சோ 3z is equal to 14 minus 26. சோ 14ல இருந்து 26 மைனஸ் அர்த்தம் எடுக்கணும்னு அர்த்தம். 14னா என்ன அர்த்தம், என் கையில 14 இருக்கு. சோ 26 minus 26னா 26 எடுன்னு அர்த்தம். சோ இதுல இருந்து 26 எடுக்க முடியாதனால சோ அப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா பெரிய நம்பர் சைனை போட்டுட்டு அப்புறம் வழக்கம் போல 26ல இருந்து 14 எடுக்கிறேன். சரியா? சோ அப்ப பெரிய நம்பர் வந்து 26 அதோட சைன் மைனஸ். சோ சப்ராக்ட் பண்ணும்போது 26 minus 14. So 6 minus 4 2, 2 minus 1 1. சரியா?